ஹலோ சன்ஃப்ளவர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ். நல்லா மொறு மொறுன்னு கிரிப்ஸியான டபுள் ஸ்லைஸ் ஃப்ரைட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, அதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதுக்கு மேலே ஒரு சல்லடையை வச்சு நம்ம இந்த பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் விட்டு விட்டு ஸ்லைஸ் பண்ணணும், அப்போ தான் உடையாமல் வரும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இதில் இருக்க ஸ்டார்ஸ்லாம் நல்லா போகிற மாதிரி நல்லா அலசி தண்ணியை வடிய வச்சு எடுத்துக்கணும். அடுத்து ஒரு சுத்தமான காட்டன் துணி அல்லது டேப்பில் இந்த மாதிரி தனித்தனியாக பரப்பி வைக்கணும். இப்போ ஈரம் நல்லா போகிறதுக்கு ஃபேனுக்கு அடியில் அல்லது இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சல்லடை எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இது மேலே நல்லா பனித்துளி மாதிரி இப்படி கையை வச்சு தட்டி பரப்பி விடணும். இப்போ எல்லாத்துலேயும் நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டாச்சு. இப்போ நாம் இதை ரோல் பண்ணணும். ரோல் எப்படி பண்ணணும்னா, ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக வச்சு பண்ணாமல் ஒன்று வச்சுட்டு அதுக்கு கீழே லைட்டாக இன்னொன்று கொஞ்சம் தள்ளி கீழே இன்னொன்று வச்சுட்டு இந்த மாதிரி கையால் நம்ம ரோல் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நல்லா சுருட்டிட்டு இது வெளியில் வராமல் இருக்க இதில் ஒரு டூத் பிக்கை நம்ம சொருகி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சொருகி விட்டாச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஆயில் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சு எடுக்க ஆயில் ஹீட் ஆகி இப்போ மெதுவாக ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். 2 பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு நல்ல கோல்டன் கலர் வந்தது வெளில எடுத்துடலாம். அடுத்த பேஜை இதே மாதிரி போட்டுக்கலாம். நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் இருக்க ஸ்டிக்கை நம்ம வெளியில் எடுத்துடலாம். லைட்டாக கொஞ்சம் திருகிட்டு இப்படி உருவினீங்கன்னா வந்துடும். அவ்வளோதான், நம்மளுடைய கிரிப்ஸியான மொறு பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி. இது டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் நம்ம சேனல் சன்ஃப்ளவர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கன்ட்டும் ஆல் ஆஃப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. புது ரெசிபியுடன் சந்திக்கலாம்.